ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஹோம் கோயிட் வ்ளாக். இன்றைக்கி வந்து பிள்ளைக்கு வந்து வேக்சின் போட வேண்டியது இருந்துச்சு. நியூ இயரில் ஃபஸ்ட்டாக போய் அவளுக்கு வேக்சின் போட வேண்டியது இருந்துச்சு. இது வந்து ப்ரீடேர்முக்குள்ள இன்ஜெக்ஷன். வேக்சினேஷன் வந்து அது இயர்லி போடக்கூடியது, அது தனி. இது வந்து தனியாக ஒரு 5 இன்ஜெக்ஷன் அவளுக்கு உண்டு. இது 4th இன்ஜெக்ஷன் நாங்கள் போட போனதும். போகும்போது ஹாப்பியாக தான் போனால், தூங்கிட்டு இருந்தேன். தூங்கி எந்திரிச்ச உடனே கொஞ்சம் டயர்டு. ரிட்டன் வரும்போது ரொம்ப அழுக. நான் வீடியோ எடுத்தனால அவள் கொஞ்சம் அப்படியே அமைதியாயிட்டா. வீடியோ பார்த்துட்டு யாரோ வீடியோ இல்லை, ஏன்னா அவங்க டேடி எப்பவும் வீடியோ காலில் பேசுகிறனால அவள் அப்படின்னு நினச்சிட்டு அவள் அந்த மாதிரி சைலண்ட் ஆகிட்டா. உடனே இது வந்து நியூ இயருக்கு ஒருத்தங்க எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தது, ஒரு அண்ணா கொடுத்தாங்க. ஏர் ஃப்ரையர் நாங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தோம். பட் அது வந்து கொஞ்சம் பெண்டிங் ஆகிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, இதுக்காக தான் ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சுருப்பாரோ அப்படின்னு நினச்சி எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு ஆசையாக இருந்துச்சு. அது வந்து ஒரு பிளாக் கலராக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டுக்கு வர திங்ஸஸ் எல்லாமே பிளாக் கலராக தான் இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஏதாவது சம்டைம் கிஃப்ட் கிடச்சோட அது பிளாக் கலரில் இருக்குது. சரி, ஏர் ஃப்ரையர் தான் வந்தாச்சுல்ல, ஃபஸ்ட்டே பொட்டோட்டோ சிப்ஸ் செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்து பார்த்தோம். சக்ஸஸாக வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, பொட்டோட்டோ சிப்ஸில் வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து செல்சியஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அது போட்டுருந்தோம். சரி, நெக்ஸ்ட் டே வந்து சிக்கன் லெக் பீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நமக்கு எப்படி சிக்கனுக்கு மசாலா பரட்டுமோ அதே மாதிரி பரட்டிட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் மட்டும் லைட்டாக ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து இது வந்து 180 டிகிரி செல்சியஸில் 22 மினிட்ஸ் வைக்க வேண்டியது இருந்துச்சு. பட் வந்து வச்சு எடுத்தோம். நான் நினச்சதை விட ரொம்ப சக்ஸஸாக இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்டு சொன்னாங்க கேஎஃப்சி டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு. நம்ம சம்டைம் ஆயிலில் போடும்போது கொஞ்சம் நம்ம கவனிக்கலைன்னு அது முருகிடும், நம்ம பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட. பட் இதை வந்து செட் பண்ணி வச்சுட்டு நம்ம அது பாட்டில் போயிட்டா போதும், அது பாட்டில் அது ஆஃப் ஆகிடுது. நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே, ஆயில் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது வருஷத்துலன்னு வந்துச்சு. புது வருஷத்துல மேக்ஸிமம் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், பிள்ளைங்களும் ஹெல்த்தியாக கொடுக்கணும், ரொம்ப ஆயில் எடுக்க வேண்டாம். அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது இந்த ஏர் ஃப்ரையரும் வந்து கிடைக்கும்போதும் அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அது வந்து கிடைக்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் எனக்கு இதில் மேக்ஸிமம் எதுவுமே செட் பண்ண தெரியல. பையன் தான் அந்த புக்ஸை பார்த்து சொல்லியிருந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும், அழகாக இருந்துச்சு. நான் வந்து அதை ஓப்பன் பண்ணதை வந்து உங்களுக்கு போடக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இப்போ வந்து இங்கே ரொம்ப குளிருக்கு வந்து டக்குன்னு வந்து த்ரோட் பெயின் வரும் நமக்கு. அது வந்து அந்த குளிர் வரும்போது ரொம்ப பாடி ஹீட் ஆகுறதுனால த்ரோட் பெயின் வரும். அந்த டைம் வந்து ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டாச்சுன்னா எங்களுக்கு த்ரோட் பெயின் சரியாகும். வேறு எல்லாருக்கும் எப்படின்னு தெரியுது. பட் எங்கள் வீட்டில் த்ரோட் பெயின் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னாலும் உடனே ஆரஞ்சு சாப்பிட்டோம். ஆரஞ்சு சாப்பிட்டா சரியாயிடும். இந்த தடவை இவங்க ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தாங்க. இது என்னென்னா, நம்ம ஊரில் அந்த ஊட்டியில் கிடைக்கும்ல ஒரு ஆரஞ்சு, அதில் ஸ்கின் வந்து ரொம்ப நைஸாக இருந்துச்சு. அது ஓப்பன் பண்ணாலும் ஜூஸ் அப்படி படப்படான்னு வெளியே வந்துச்சு. இனி இப்படியே சாப்பிட்டா வீடெல்லாம் ஜூஸ் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு சரி நான் ஜூஸ் போட்டு தரேன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் இருந்து ஜூஸ் போட்டு கொடுத்தேன். இல்லைன்னா இவங்களுக்கு இது ஸ்கூலுக்கு அனுப்புனாலும் அவங்க வாயில் வச்சோன்னு அந்த ஜூஸ் அப்படியே கலையுமா ட்ரெஸ் எல்லாம் ஆக்கிடுவாங்க. இதில் இன்னொரு என்னன்னு சொன்னால், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரஞ்சில் நம்ம மேல் தோல் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு சீட் எடுப்போம். இவங்க அந்த உள்ளாடி ஒரு தோல் இருக்கும்ல, ஸ்கின், அதையும் ரிமூவ் பண்ணி சாப்பிடுவாங்க. பொறுமையாக இருந்து சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தனால தெரியல, பட் அவங்க அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. நமக்கே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். சரி, நல்லா எல்லாருமா ஜூஸ் போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு 3 பேருக்குமா ஜூஸ் போட்டுட்டோம். குட்டி பிள்ளை ஒரு ஸ்பூன் கொடுத்து பார்த்தோம். அவளுக்கு இது வந்து ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது அவ்வளோ அந்தளவு லைக் பண்ணலை. ஓகே, நம்ம மட்டும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கும் ஒவ்வொரு கப்பில் ஊற்றி கொடுத்துட்டேன். அவங்க பாட்டில் குடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் கொடுத்தாச்சுன்னா நல்லா குடிப்பாங்க. இதை விட கடை ஜூஸ்னால் இதை விட அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போயிடும். பட் இந்த ஆரஞ்சு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதனால் அவங்க கொஞ்சம் கூட அவங்க வந்து நல்லா ஜாலியாக குடிச்சிட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு சரி இனி மீன் குழம்பு வைக்கலாம். ஃபஸ்ட் இயர் நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மீன் குழம்பு. இது வரைக்கும் இந்த வருஷம் நான் வைக்கல, இதுதான் ஃபஸ்ட் டைமும். இந்த இடையில தான் போய் வந்து ஃபிஷ் மார்க்கெட் போகலாம், பக்கத்தில் ஒரு ஷாப்பில் தான் போயிட்டு ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷாக இருந்தாலும் கட் பண்ணியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். பட் அது என்ன ஃபிஷ்னெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நீட்டாக இருந்துச்சு, ரொம்ப முள் இருக்காதுன்னு சொன்னாங்க அந்த அண்ணா. ஆனால் பார்த்தா நிறைய குட்டி குட்டி முள்ளாக இருந்துச்சு. பிள்ளைங்க சாப்பிட்றது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குழம்பை விட ஃப்ரையில் ரொம்பவே அது முள் தெரிஞ்சிச்சு. மேக்ஸிமம் முள் இல்லாத மீன் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது பெஸ்ட்டு. இல்லைன்னா நம்ம அதை பார்த்து எடுத்து கொடுக்கணும். அதான் நான் வந்து நிறைய ஸ்டைலில் ஃபிஷ் கறி வைப்பேன். இது என்னோடய ஸ்டைலு. ஃபஸ்ட் என்னென்னா, கோகோனட் ஆயில் விட்டுருவேன். ஆயில் விட்டுட்டு அதில் வந்து வெங்காயம், அப்புறம் ஜிஞ்சர், அப்புறம் கார்லிக், அது வந்து தனி கட் பண்ணி தான் போடுவேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக போடாமல் சின்ன சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருவேன். ஆனியன் நல்லா வதங்கணும். தக்காளி போட்டுட்டு புளி தண்ணி விட்டுருவேன். புளி தண்ணி விட்டுட்டு இதில் நான் தேங்காய் போட மாட்டேன். புளி தண்ணி விட்டுட்டு இதிலே வந்து மசாலா போட்டுருவேன். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி அவ்வளோவும் போட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவேன், நல்லா அதோட வந்து ராஸ்மல் போகிறதோட நல்லா வந்து கிளறிடுவேன். நல்லா மூடி வச்சு கொஞ்சம் கிளறிட்டு அதோட ராஸ்மல் போயிட்டு
கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது அடுத்து இன்னொரு மசாலா உண்டு, அதை போட ஆரம்பிப்பேன். நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஆனால் எங்கள் வீட்டிலனா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் தேங்காய் அரைச்சி தான் வைப்பாங்க. பட் நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டது தான் இது தேங்காய் இல்லாமல். அது வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தது தான் தேங்காய் இல்லாமல். சடனாக நான் வந்து இங்கே வரும்போது தேங்காய் எல்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் வந்து சம்டைம் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காய் பால் பவுடர் கிடைக்கும், கோகனட் மில்க் பவுடர். அதை வந்து தண்ணியில் கரைச்சி விடுவாங்க. ஃபஸ்ட்டு நானும் அதுதான் விட்டுட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து அதோட டேஸ்ட்டு பிடிக்கல. அதுக்கப்புறம் தான் பார்த்து எங்கே தேங்காய் கிடச்சிச்சு. சரி ஒரு மிக்சியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தேங்காய் அரைச்சி பண்ணுவேன். இது வந்து அன்னைக்கு கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன் பகலில். பிள்ளைங்களை என்ன ஸ்கூல் வரமா டக்குன்னு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி செய்தேன். நமக்கு கையில் என்னென்ன அந்த டைம் என்ன தோணும் அந்த மாதிரி செய்து வைக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் என்ன பண்ணணும்னு சொன்னால் 2 கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயப்பொடி இது போடணும். இது போட்டு இது பண்ணும்போது இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தூக்கி காமிக்கும். அதுக்காக இந்த நேரத்தில் போடும்போது இதில் லாஸ்ட் இன்னொரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட டேஸ்ட்டு ஃபிஷ் கறியோட டேஸ்ட் இன்னும் கூட்டுறதுக்காக லாஸ்ட் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ராஸ்மல் போனேன்னா இதில் வந்து நம்ம புளி இருக்குல்ல, அந்த புளி தண்ணியோட ஸ்மெல்லாம் போயாச்சுன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த கறி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வேறு எதுவும் விடாதனால தேங்காய் பாலும் விடலை. சம்டைம் இதில் வந்து நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் விட்டுக்கலாம். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் வந்து தேவைக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அந்த அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி விட முடியாது. இதில் தண்ணி விட்டு சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. மேக்ஸிமம் கல்லுப்பு போடுறது பெஸ்ட்டு. அது வந்து டேஸ்ட்டு கல்லுப்புக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, அந்த பொடி உப்புக்கு இன்னொரு டேஸ்ட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கல் உப்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம சொல்லுவாங்கள்ல மண் சட்டியில் வச்சு அந்த குழம்பு ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம வந்து கல் உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு. நாங்கள் வந்து கல் உப்பு போட்டு தான் அதை வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மட்டும் வந்து அது நல்லா கொதிக்கட்டும், மூடி வைங்க. கொதிச்சு இதுலேயே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதான் மெயின். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிஷ்ஷை போடணும். அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா வரும், அந்த ராஸ்மலெல்லாம் போய். இதில் வந்து நீங்கள் வந்து வேணுமென்னா முருங்கைக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மாங்காய் இருக்குல்ல, பச்சை மாங்காய், அதுவும் போடலாம். சம்டைம் அந்த பச்சை மாங்காயோட அந்த விதை இருக்குல்ல, அந்த கொட்டை அதை அப்படியே போட்டாச்சுன்னா அதோட புளிப்பும் இருக்குது. ஃபிஷ் கறி அன்னை வைக்கிறத நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிடும்போது அந்த புளிப்பெல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் எல்லாம் வந்து அந்த முருங்கைக்காயெல்லாம் போட மாட்டாங்க. எங்கள் ஊர் ஸ்டைலில் அந்த முருங்கைக்காய், மாங்காய் அதெல்லாம் போடுவாங்க. அதுக்காக சாம்பார் இல்லை, பட் அது வந்து டிஃப்ரெண்ட், கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பச்சை மிளகு போடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும், காஞ்ச மிளகு போடும்போது ஒரு டேஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம முருங்கைக்காய் போடும்போது இன்னொரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் நல்லா வந்து அதை கொதிக்க வச்சுட்டு சால்ட்டு கம்மியாக இருந்தாலும் சால்ட்டு போட்டுக்கோங்க. ஃபிஷ் போட்டப்பறம் நம்ம வந்து ரொம்ப போட்டு கிளற முடியாது. அதனால் கொஞ்சம் உப்பு தூக்கலாக போட்டிங்கனாலே போதும். இந்த மீன் தான் போடுறதுக்கு பேரெல்லாம் தெரியாது என்ன மீனுன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு மீன் நல்லா இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தாச்சு. அதில் எல்லா மீனுக்கு நேம் எல்லாம் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. சில மீனோட நேம் மட்டும்தான் தெரியும். ஏன்னா இப்போ ஊரில் இருக்கும்போது ஃபுல்லாக நெத்திலி மீன், சாலை மீன் அந்த மாதிரியே சாப்பிட்டாச்சு. இங்கே வந்து பார்த்தா அதெல்லாம் கிடைக்கவே இல்லை. கிடைக்குது ரொம்ப நம்ம ஊர்லேருந்து வருது, அது ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே கிடைக்கிற மீன் என்னவோ அதை வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கிறது. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இனி ரொம்ப போட்டு குத்தக்கூடாது, கிளறக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கோங்க. மல்லித்தலை போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நம்ம இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தாளித்து விடணும். நான் வேற ஒரு பாட்டு சேஞ்ச் பண்ணிட்டு தாளித்து விட்டுட்டேன். கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதோட மெயின் சீக்ரெட் என்ன, இதில் வந்து 2 பச்சை மிளகா இனி போட்டு விடணும். போட்டுட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகாயோட எசன்ஸ் இறங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பிள்ளைங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா மீன் குழம்பெல்லாம் வச்சாச்சு, நல்ல ஒரு சாப்பாடு மத்தியானம் சாப்பிட்லான்ட்டு ரைஸும் ஒவ்வொரு எக்கு குக் பண்ணி வச்சுருந்தேன். எக்கும், ஃபிஷ் ஃப்ரை, அப்பளம், ஃபிஷ் குழம்பு, அவ்வளோதான் எங்கள் வீட்டு சாப்பாடு. அன்றைக்கி நியூ இயரில் ஃபஸ்ட்டாக மீன் குழம்பு வச்சு ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு வேறு, டேஸ்ட்டான ஒரு சாப்பாடும் கூட. பிள்ளைங்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீன் குழம்பு வச்சனால அவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. ஓகே, பிள்ளைங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம முள் இருக்கிறனால கொஞ்சம் அவங்கள ஊட்டி விட வேண்டியதாக இருந்துச்சு. அதில் அதுவும் முடிச்சுட்டு நீட்டாக சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க. புது வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ நம்மளை ஹெல்த்தாக பார்த்துக்க முடியுமோ அந்த அளவு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ டிசீஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. பட் நம்ம எவ்வளோவா கேர் பண்ணுறோமோ அந்த மாதிரி கேரிங்காக இருப்போம். லைஃப்பை என்ஜாய் பண்ணும். தேங்க்யூ, பாய்.